ஹலோ யங் சாம்பியன்ஸ். இன்னைக்கு எத்தனை பேருக்கு காலையிலேருந்து வீட்டில் திட்டு விழுந்துச்சு? தூங்கி எழுந்திரிக்கலன்றதுல ஆரம்பிச்சு ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கியே அப்படின்ற வரைக்கும் லிஸ்ட்டு பெருசாக போச்சுங்களா? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அவங்க திட்டத்துக்கு காரணம் உங்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லை, ஒரு சின்ன பயம். நம்ம பையன் நம்ம பொண்ணு லைஃப்பில் செட்டில் ஆகாமல் போயிடுவாங்களோ, கெட்டு போயிட மாட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம்தான் கோபமாக வெளிவருது. என்ன அட்வைஸா அப்படின்றீங்களா? சேச்சே, அட்வைஸ்லாம் இல்லைங்க. நான் உங்களோட சீக்ரெட் ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு ப்ராப்ளமை கூலாக ஹேண்டில் பண்ண நான் ஒரு 4 கோல்டன் டிப்ஸு சொல்கிறேன், சரிங்களா? ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபோன் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவீங்கள்ல, அதுக்குமே ஒரு டிப்ஸு சொல்கிறேன். உங்கள் பேரண்ட்டே ஓகே ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. சார், கேட்குறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிசல்ட்டு நிச்சயமாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு டிப்பு, எதிர்த்து பேசாதீங்க, சரிங்களா? இப்போ உங்கள் பேரண்ட்டு எந்த விஷயத்துக்காக வேணாலும் இருக்கட்டும், அவங்கள திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் பதிலுக்கு கத்தாதீங்க, அவங்கள எதிர்த்து பேசாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுனா அவங்களுக்கு கோவம் வரும். என்னையே எதிர்த்து பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி அவங்க மறுபடியும் வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க அதிகமாக, சரிங்களா? அப்போ அவங்க திட்டுறாங்கன்னா நம்ம பேரண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நீங்களும் கத்தாதீங்க. அப்படி கத்துனீங்கன்னா அது சண்டையாக தான் மாறும். அவங்க திட்டி முடிக்கிற வரைக்கும் அமைதியாகவே இருங்களேன். அதுக்கப்புறம் அவங்க கோபம் குறைஞ்சதுக்கப்புறம், அம்மா நீங்கள் சொன்னதில் இது எனக்கு புரியலம்மா, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு பொறுமையாக கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்கள் பேரண்ட்டு தான். உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கோபம் குறையும் போது உங்களுக்கு அவங்க கோபத்துக்கான காரணத்தை தெளிவாக சொல்லி புரிய வைப்பாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட டிப்ரெஷன் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அம்மாவுக்கு வீட்லேயே வேலை நிறையா இருக்கும். அவங்க கோபப்படுறாங்கன்னு நீங்களும் பதிலுக்கு கோபப்பட்டு கற்றுனீங்கன்னா நல்லாவா இருக்கும்? ஜஸ்ட்டு இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க என்ன திட்டினாலும் ஜஸ்ட்டு பொறுமையாகவே இருங்க. உங்கள் பேரண்ட்டு தானே, அமைதியாக கேட்டு பாருங்களேன். ஒரே ஒரு நாள் நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்களேன். அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டு உங்களுக்கே பிடிக்கும். உங்கள் பேரண்ட்டுக்கும் உங்களை திட்டணுன்ற அபிப்பிராயமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, எந்த ஒரு ஒர்க் அவங்க சொன்னாலும் முன்கூட்டியே செஞ்சுருங்க. அதாவது அதாவது அம்மா சொல்லுவாங்க, நான் இங்கே வெளியே போயிட்டு வரேன், அதுக்குள்ளே கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்மார்ட் கேர்ள் அப்படின்ற நேம் கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த டேடு லிட்டில் பிரின்சஸ், அப்பாவோட செல்ல பையன் அப்படின்றதெல்லாம் ஓகே தாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் அதையும் தாண்டி உங்கள் பேரண்ட்டோட கஷ்டத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஒரு பாயாக இருக்கலாம், இல்லை ஒரு கேர்ளாக இருக்கலாம். உங்கள் அம்மா ஏதாவது ஒரு வீட்டு வேலை செய்யும்போது அவங்களால அந்த வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஏதோ ஒரு வேலையாகட்டும், மாடியில் போயிட்டு துணி காய வச்சுட்டு ஒரு வேலையாகட்டும், அந்த வேலை செய்யக்குள்ளே அவங்க படி ஏறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதெல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 டேஸ் மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எந்த வேலை செய்யறதுக்கு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நோட் பண்ணி அந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக மனசுக்குள்ளே உங்களை அவ்வளோ பாராட்டுவாங்க. மனசுக்குள்ளே மட்டும்தான் பாராட்டுவாங்களா, வெளியே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு 2 டேஸ் மனசுக்குள்ளே பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் என் பிள்ளை மாதிரி வருமா, என் செல்லம் மாதிரி வருமா அப்படின்னு உங்களை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஜஸ்ட்டு அவங்களோட குட்டி குட்டி ஒர்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களை திட்டிகிட்டே இருக்கிறது ஒரு 50% குறைஞ்சிரும், சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். டிப் நம்பர் 3, இது ரொம்ப முக்கியமான டிப்பு. எப்போ பார்த்தாலும் என் பையன் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கான். எல்லா பேரண்ட்டும் சொல்கிற காமனான கம்ப்ளைண்ட், நீங்கள் டெய்லி வாங்குகிற திட்டு இதுதான். என் பையன் எப்பவுமே ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கான், என் பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோனுக்குள்ளே தான் இருக்கா, ஃபோனை விட்டு நகரவே மாட்டேன்றா. இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாத பாய் ஆகட்டும் இல்லை கேர்ள் ஆகட்டும் இருக்கவே முடியாது. காமனாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் இதுதான், சரிங்களா? இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பேரண்ட் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது என்னது? நீங்கள் படிக்கணும், அதுதானே? உங்களுக்கு கண்டிப்பாக ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அப்படி செய்யலைன்னா ஸ்கூலில் மேம் திட்டுவாங்க, ஹெச்எம் திட்டுவாங்க, வீட்டில் பேரண்ட்டை திட்டுவாங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க தானே? அந்த படிக்கிற நேரத்தை நீங்கள் ரூமில் உட்காந்து படிக்காமல் உங்கள் பேரண்ட்டை வேலை செஞ்சுட்ருப்பாங்கள்ல, அவங்க பார்வைக்கு படுற மாதிரி படிங்க, சரிங்களா? படிக்கிறதுக்கு முன்னாடி அம்மா பாருங்கள், நான் 6 o'clock படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நடுவில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே போகாத அளவுக்கு ஒரு 2 hours ஆகுது ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நல்லா படிங்க. நீங்கள் ரூமில் உட்காந்து படிக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் நீங்கள் படிக்கிறீங்கன்றது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். அதுக்காக படிக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது, உண்மையாலுமே படிக்கணும், சரிங்களா? ஒரு 6 to 8 o'clock வரைக்கும்
எந்த ஒரு ரீசனுக்காகவும் எழவே கூடாது. கண்டினியூஸாக உட்காந்து படிக்கணும். நடுவில் வேணால் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். 8 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா நான் ஒரு கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஃபஸ்ட்டு நாளே தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கூடாது பாஸ். உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 3-4 டேஸாவது ஆகணும். உங்கள் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிள்ளை தான் படிக்குதில்ல, கொஞ்சம் நேரம் தானே, அதுக்கும் ரிலாக்ஸ் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோடது நியூ சேனல், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி சில நல்ல சோலோட சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக வேணும். என்ன சீக்ரெட் ஃப்ரெண்ட் ஐஸ் வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. இது ஐஸ்லாம் கிடையாது. இந்த டைட்டிலை பார்த்துட்டே நம்ம பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஒரு நல்ல சோலாக தானே இருக்க முடியும். அதுதான் இன்னொரு டிப்ஸு சொல்கிறேன்னு சொன்னா இல்லைங்களா? இந்த டிப்ஸ் கண்டிப்பாக 100% இல்லை, 100++ ஒர்க் அவுட் ஆகும். என்னென்னா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்கெல்லாம் பார்த்தாக்க, ஏன் அவங்கக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேன்ற, வீட்டுக்கு வந்தவங்கக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு அவங்க போனதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இப்படி தான் நீ ரெஸ்பான்ஸ் பண்ணுவியா, வாங்கன்னு கூட சொல்ல மாட்டியா, அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்கள்ட்ட நின்று பேச மாட்டியா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்டிருப்பாங்கல்ல. இந்த ப்ராப்ளமை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு சில டைம் பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்டை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட குறைப்பட்டிருக்கலாம். அதனால அவங்க என்னடா இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் மண்டையை காய வச்சு இருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால் அவங்கக்கிட்டலாம் பேசுகிறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்காது. இது ப்ராக்டிக்கலான ஒன்று தான். உறவுகள்ன்றது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அழகான விஷயம். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதோட ஏஜ் அப்படி. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு அவங்கக்கிட்ட பேச பிடிக்கலையா, அதை முகத்தில் காட்டாதீங்க. சரிங்களா? வீட்டுக்கு வராங்களா, ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒரு 2 டைம்ஸ் செஞ்சு பாருங்கள். அவங்க உங்களை பார்க்குற கண்ணோட்டம் மாறும். உங்களை பற்றி உங்கள் பேரண்ட்கிட்ட சொல்கிற விதமும் மாறும். இப்போ அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பரவாயில்லையே உன் பையன் நல்ல மாதிரியாக மாறிட்டான் அப்படின்னு நிச்சயமாக சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன விஷயந்தாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புன்னகை, ஒரு ஸ்மைல் அப்படின்றது எவ்வளோ பெரிய கெட்டவங்களையும் நல்லவங்களாக மாற்றும். உங்களோட பிம்பத்தை நீங்கள் தான் உருவாக்கணும். உங்கள் மேலே மற்றவங்க வச்சுருக்கிற அபிப்பிராயம் நல்ல விதமாக உயரணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன முயற்சி நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இனி உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள். கூட கொஞ்சம் தண்ணி கூட கொடுத்தாலும் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மாற்றம் உங்களை பின்னாடி பேச வைக்கும். அவங்க போயிட்டு அவங்க ரிலேட்டிவ் கிட்டலாம் சொல்லுவாங்க, நான் வீட்டுக்கு போனேன், சாந்தனு இந்த மாதிரி பண்ணாங்க, பரவாயில்ல பையன் நல்ல பையனாக இருக்கான். இந்த வார்த்தை மற்ற யாராவது உங்களை பற்றி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் அதை மாற்றும். ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் பேரண்ட்டும் நிச்சயம் சந்தோஷப்படுவாங்க. குட்டி ஸ்டோரி சொல்லட்டுமா? ஒரு பையன் அவங்க அப்பா கூட சேர்ந்து மொட்டை மாடியில் பட்டம் விட்டுட்டு இருந்தான். அந்த பட்டம் வானத்தில் ரொம்ப உயரமாக அழகாக பறந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், அப்பா அந்த பட்டம் இன்னும் உயரமாக பறக்கணும்னு ஆசையாக இருக்குது. இந்த நூல் தான் இந்த பட்டத்தை இழுத்து பிடிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நூலை நீங்கள் அறுத்து விட்டுருங்கப்பா. அப்படி நீங்கள் அறுத்து விட்டுட்டிங்கன்னா பட்டம் மேகத்துக்கு மேலே போயிடும்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்பா இல்லைப்பா, அப்படி பண்ணால் பட்டம் எங்கேயாவது போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த பையன் அடம் பண்ணுறான். அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு பட்டம் மேகத்துக்கு மேலே போகணுன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் நூலை கட் பண்ணி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பண்ணுறான். அவங்க அப்பாவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நூலை அறுத்து விட்டுட்டாரு. அந்த நூலை அறுத்ததும் அந்த பட்டம் என்ன பண்ணும், ரொம்ப மேலே போச்சு. ரொம்ப 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 மேலே போச்சு. அதை பார்த்த உடனே அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அடுத்த ஒரு நிமிஷத்தில் அந்த பட்டம் அப்படியே தள்ளாடி கண்ட்ரோலே இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒரு முள்ளுச்செடியில் விழுந்துருச்சு. முள்ளுச்செடியில் விழுந்தது மட்டும் இல்லாமல் அந்த பட்டம் கிழிஞ்சே போயிடுச்சு. பையன் வருத்தமாக கேட்டான், ஏன்பா நூல் இருந்த பட்டம் உடனே கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அப்பா சொன்னார், அடே மகனே, அந்த நூல் தான் பட்டத்தை இழுத்து பிடிச்சிட்ருக்குன்னு நீ நினச்ச. ஆனால் உண்மையிலேயே அந்த நூல் தான் காற்றுல அந்த பட்டம் நிலத்தடுமாறாமல் உயரமாக பதக்க உதவி செஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த நூல் எப்போ அறுதுச்சோ அப்பயே அந்த பட்டத்தோட சப்போர்ட் போயிடுச்சு, அதுதான் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார்.
இந்த ஸ்டோரியில் வர பட்டம் தாங்க நீங்கள். அந்த நூல் தான் உங்கள் அப்பா அம்மா. அவங்க போடுற கட்டுப்பாடு, திட்டு, அட்வைஸு இதெல்லாம் உங்களை கட்டி போடுற நூல் கிடையாது. இந்த சொசைட்டின்ற வேகமான காற்றுல நீங்கள் தடுமாறி கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு உங்களை பேலன்ஸ் பண்ணி உயரமாக கொண்டு போடுற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தான் உங்கள் பேரண்ட்டு. நூலை கட் பண்ணிட்டா ஃப்ரீடம் ஆயிடலாம், ஜாலியாக பறக்கலாம் அப்படின்னு நினச்ச மாதிரி வீட்டில் திட்டுறதை நிறுத்திட்டா போதும், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கைன்ற ஒரு முள் செடியில் கண்டிப்பாக விழுந்து காயப்படுவீங்க. பயமுறுத்தலைங்க, உண்மை அதுதான். அதனால அவங்க திட்டுறது உங்களை இழுத்து பிடிக்கிறதுக்காக இல்லை, உங்களை இன்னும் உயரமாக பாதுகாப்பாக பறக்க வைக்கிறதுக்கு தான். நூல் அருந்த பட்டம் எப்போவுமே வேஸ்ட்டு. ஆனால் நூல் பிடிச்ச பட்டம் தான் வானத்துக்கே கெத்து. உங்கள் அப்பா அம்மா பேச்சை நூலாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டார். உங்களுக்கு வர சின்ன சின்ன டிப்ரெஷன்ஸ், சின்ன சின்ன குழப்பங்கள் இதை தீர்க்கறதுக்கு இருக்கவே இருக்கேன் நான், உங்களோட சீக்ரெட் ஃப்ரெண்ட். பேக் பெஞ்ச் டு பெஞ்ச் மார்க்காக வாழ்த்துக்கள். மறைக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் பேரண்ட்டாவோ டீச்சராகவோ இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு காட்டுங்க. மாற்றத்தை உருவாக்குவோம், நல்ல சமுதாயத்தை வளர்ப்போம்.